ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் 2வது தடவை வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ் ரேங்க்கு தான் விளையாட போகிறோம். அதான் ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். டைமண்ட் 1ல் ஃபஸ்ட்டு ஸ்டாரில் இருக்கேன். அடுத்த ரேங்க் புஷ் பண்ணி ஹீரோக்கு அடிக்கணும். நம்ம ஏற்கனவே எலிட் ஹீரோக்கு மட்டும் அடிச்சிருக்கோம். அது முடியும் அடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த சீசன் விட்டானுங்க. சண்டை ஆளுகறிண்ணா, ஏன்டா அப்படி விட்டு தொலைஞ்சிங்க. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்காண்டே. நான் யாருன்னு தெரியுமாடா? தெரியாதே. தெரியலன்னு நான் சாவிடா போடா. என்ன திடீர்னு தெரியாதுன்ட்டான், ரொம்ப அவமானம். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு ஐயோ வாட டிமிட்ரி. சரி இருங்க. ஓகே, இப்போ அடிப்போம். ஏன்னா ஒரு கில் அப்படி நம்மளுக்கு வந்துடுமா? எப்படி என் பிளானு? ஓகே, வந்தா வளர்க்கப்படா மாப்பிள்ள அப்படின்னு ஒருத்தன் வரான். ஓகே, இவனே அடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தவன் அடித்தா நம்ம ஏசி அடிச்சிடலாம். ஓகே, கீழே தான் இருப்பான், போய் முடிப்போம். டாகி வேறு யாராவது அடிச்சிட்டாங்கன்னா கீழே தான் இருக்கான், போய் அடிச்சிட வெட்டி தான். கீழே நடக்கிற சத்தம் கேட்குது. ஓகே, போடு, ஏசி அடிச்சிடணும். எனக்கு மட்டும் எப்படா வரீங்க? சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் ஹாஃப் சுற்றி ஆடலான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அடுத்த ரவுண்ட் வந்துருச்சு. வாவ், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மேப்பை வந்து எனக்கு சர்வ சாதாரணமாக வரும். ஓகே, எக்ஸாம்பிட்டு ரிப்பேர் கிட்ட க்ளோவாலு ஃப்ளவர் எடுத்துக்கலாம். சரி, காலாட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் நைஃப் வச்சுக்கலாங்க. ஏன்னா அதான் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக போகுது. அப்புறம் வந்து ஜேடிசி ஸ்பீட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் பார்த்தீங்களா, அது யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் ரொம்ப திமிரு பண்ணிகிட்ருக்கான். நான் எடிட் பண்ணும்போது வந்து கத்திட்டு பேசிக்கிட்டே போகிறேன் லூஸ் மாதிரி. அவனை எடிட் பண்ணும்போது மட்டும் நான் அமைதியாக தான் இருக்கேன். இனி எவன் அப்படி பண்ணுறானோ அவன் ஒரு ஓகே, அப்போ வந்து காயின் இருக்குது, எடுத்துக்குவான். ஏன்னா அடுத்த ரவுண்டுக்கு தேவை. டே ஒரு நிமிஷம், எங்கேருந்துடா அடிக்கிறீங்க? வாடா ரிவே பண்ணுறா. எப்பா, நம்ம டீம் ரிவே பண்ணுறாரு. ஓகே, இங்கே உட்காந்து மெடிக்கேட் போட வேண்டியதான். எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு முதல்ல கிடக்க. ஓகே காய்ஸ், வால்யூம் நல்லா இல்லைன்னு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கவின்மா வந்து கத்திக்கிட்டே இருக்கான். அவன் மெடிக்கேட் போட்டுக்குவான். எவ்வாறு நெருப்பு போட்டுக்கிறான். ஓகே, ஊக்காங்க போட்டு இருந்தால் இங்கே ஒருத்தன் போடு சாவு. ஐயோ ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே ஒருத்தன் தான் அங்கே ஓசியில் எடுத்துறான். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிறையா கில் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஓரத்தில் நின்றுக்குவோம். அங்கே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன் தான். அங்கே தலை தெரியுது, அங்கே தான் இருக்கான். சரி, நம்ம கீழே குதிச்சுடுவோம். கீழே குதிச்சு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முதல்ல டேமேஜ் கொடுக்கணும். அதுக்குள்ளே ஒருத்தன் நாக் ஆகிட்டான்டா. ஓகே, ஐயோ வேறு யாரோ அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்குவோம், அடுத்த ரவுண்டில். ஓகே, இந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து 3வது ரவுண்டு. 3rd ரவுண்டு கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல, எப்படியோ முடிச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ வந்து காலான தாம்சனு அப்புறம் அந்த எக்ஸாமெண்ட்டு இந்த 2 கண்ணை வச்சா அடிக்கணும். எனக்கு முதல்ல இது ஒன்று விடட்டும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கும் பாருங்கள். 4 கில்லு இருக்கும். 4 கில்லு மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், போச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 3 கில்லு, போன மேட்ச்சில் செகண்ட் மேட்ச்சில் 1 கில்லு, அப்போ 4 கில்லு வந்துடுச்சு. ஓகே, இங்கேயே முதல்ல இருப்போம். அப்புறம் இங்கே ஒரு 2 பேர்த்த சாப்பிடுச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே போகும். ஏன்னா கீழே அப்படி ஏறி ஊற்றினா அடிச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான். அதனால் இப்போ வந்து ஓகே, இப்போ ஊக்காங்க போட்டு அந்த சைடு போவோம். ஓகே, இங்கே யாராவது இருப்பானுங்களா? ஓகே, நம்ம எக்ஸாம் மட்டும் வச்சுக்குவோம். ஏன்னா லாங் ரேஞ்சு கன்று லாங்கில் இருக்கும்போது, ஷார்ட் ரேஞ்சு கன்று ஷார்ட்டில் இருக்கும்போது. இப்போ நம்ம கீழே குதிச்சுருவோம். ஏன்னா வந்து யாரும் வர மாதிரியே தெரில. ஓகே, நான் இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். இங்கே போய் அவனை சாவடிப்போம். ஓகே, இதுக்கு மேலே ஏறி எனக்கு பொறுமையாக போனேன். ஏன்னா மேலே அப்படி அடே நான் வர்றது கூட தெரியாமல் அந்த கீழே ஊசியா. ஓகேடா. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ வந்து 2 பேர் இருக்கோம். நானும் இன்னொருத்தவனும். ஓகே, அவனை கிளியர் பண்ணி விட்ருவோம். இன்னும் ஒரே ஒருத்தவன் தான் இருக்கான் எனிமி. எங்கே இருக்கான்? ஆப்போனட்டில் ஒருத்தவன் தான் இருக்கான். அங்கே தான் ஒன்றா நான் பார்த்துட்டேன். ஓகே, அவன் முடிச்சிட்டாப்ல. ஓகே, 3 ரவுண்டு முடிச்சாச்சு. 3rd ரவுண்டு முடிச்சாச்சு. இன்னும் 4th மட்டும்தான் இருக்குது, ஃபைனல் ரவுண்டு. ஆனால் அவனுங்க ஜெயித்தாலும் ஜெயிப்பானுங்க. ஐயோ, இந்த மேப் வேறு எனக்கு வரவே வராது. ஓகே, பார்ப்போம். வந்தால் வந்தது, இல்லைனா இல்லை. ஓகே, இப்போ ஃப்ரீஸு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம
பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம். ஏன்னா இந்த மேட்ச்சு தோக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ரவுண்டு என்னால் தான் ஜெயிச்சானுங்க இவனுங்க. ஏன்னா நான் அந்த கில்லு பண்ணலைன்னா இவனுங்க தோற்றுப்பானுங்க. 2 ரவுண்ட்லேயே முடிச்சிருப்பானுங்க. சரி பரவாயில்ல, இப்போது வாழை வரட்டும். நானும் எக்ஸாமெண்ட்டை வச்சு ரெடியாக இருக்கேன். இங்கே இருந்துக்குவோம். ஓகே, ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா அப்பா லாவால் போட்டாச்சு. ஓசிக்கில் எடுத்துட்டான். ஓகே பரவாயில்ல. இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. 3 பேர் நம்ம போட்டு தள்ள போகிறோம். ஓகே, இப்போ ஊக்காங்க போடுவோம்ப்பா. வேணாம், அது வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ ஊக்காங்க போடுவோம். ஓகே, போட்டுட்டு இங்கே ஒருத்தன் இருக்கான் போல். போயிட்டு நம்ம டீம் மட்டும் ரிவைவ் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனால் இங்கே ஒருத்தன் இருக்கான். போடு அவ்வளோ நாக் ஆகிட்ட எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா வந்து அவன் டபுள் பேரல் வச்சுருக்கான், நான் வந்து தாம்சன் வச்சுருக்கேன். வந்து ரிவைவ் பண்ணுறா. இப்போ ரிவைவ் பண்ணிட்டு நானும் அடிச்சிருப்பேன். ஓகே பரவாயில்ல. ஒன்று இருக்குது, நான் சொன்னேன்ல கண்டிப்பாக தோப்போன்ட்டு, அதே மாதிரி தான் நடந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து எந்த ரவுண்ட்லேயாவது ஜெயிப்போமான்னு தெரியாது, இருந்தாலும் பார்ப்போம். காட் இஸ் காட். இந்த ரவுண்டாவது ஜெயிக்கணும், அப்போ தான் இந்த மேட்சவே முடிக்க முடியும். ஓகே, இவனுங்க வேறு என் மேலே ஏறி நின்றுக்கிறானுங்க. டே கொஞ்சம் கீழே இறங்கி போய்ங்கடா டே. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போய்க்குவோம். ஓகேவா, இப்போ மேலே போயிட்டு ஓகே, இப்போ நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு ஓகே எக்ஸாம் மட்டும் தான் இருக்கேன் நம்மக்கிட்ட. தாம்சன் இருக்க நினப்பில் வந்துட்டேன். ஓகே, கீழே வந்து ஒரு கிரெனேட்டை போடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரி சொல்ல விரும்பல. இப்போ கீழே ஒருத்தர் வந்துட்டான். கிரெனேட்டை போடுவோம். கிரெனேட்டை போட்டாவது அவன் நாக்காவான். ஓகே, இப்போது ஃப்ரீஸை தூக்கி போடுறான் பார்த்திங்களா. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே ஒருத்தன் ஐயோ நம்ம டீம் பண்ணுறா மேலே வேறு கிரெனேட்டை போடுவோம். ஓகே, இப்போ ஊக்காங்க போட்டுக்குவோம். ஏன்னா எங்கேருந்து வருவானுங்கன்னு தெரியாது. நம்ம டீமெண்ட்டில் 4 பேர், அவங்க 4 பேர். ஓகே, ஒருத்தர் நான் டேமேஜ் கொடுத்தேன், ஆனால் வந்து அதை நாக் ஆகலை. நான் இங்கே ஒருத்தர் ஐயோ மேக்ஸானு வச்சுருக்கானே, நான் முடிஞ்சு நம்ம நாக் ஆயிடுவோம். நான் பின்னாடி இருந்து அடிச்சுட்டான் ஒருத்தவன். ஓகே பரவாயில்ல, அடுத்த ரவுண்டு பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் இந்த ரவுண்டும் பார்க்க தான் போகிறோம். பாருங்கள் கிறுக்கு போயிருங்களா. சரி, இப்போ இந்த மேட்ச்சில் பார்ப்போம். இப்போ வந்து 3க்கு 2 இருக்கும். இந்த ஒரு ரவுண்டு ஜெயிக்கலைன்னா அவனுக்கு ஜெயிச்சிருவானுங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் பண்ணிட்டு தாம்சனு M4 ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸாம் பண்ணிட்டு வேணாம், ராசி இல்லை. ஓகே, இப்போ வந்து கடவுளை வேண்டிக்க வேண்டியதான். பயமாக இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ரவுண்டில் ஜெயிப்போமா தோப்போமா எல்லாம் தெரியல, பார்ப்போம். ஓகே, ஜேடிஜி ஸ்பீடுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான் லூசுத்தனமாக. அவன் லூஸு தான், கிறுக்கு தான், அரக்கிருக்கேன்னு. ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து M4 அவனை வச்சு கீழே ஒருத்தன் போனான். அவனை அடிக்கலான்ட்டு இருந்தேன், ஆனால் முடியல. ஓகே, அங்கே வேறு ஒருத்தவன் நாக் ஆகிட்டான். அவன் ரிவைவ் பண்ணிட்டான், ஆனால் இன்னொருத்தர் ஒன்று நாக் ஆகிட்டான். பரவாயில்ல, நம்ம ரிவைவ் பண்ணலான்ட்டு நான் ஒரு க்ளோவில் போட்டேன். எடுத்துடுறாடே. ஓகே, ஒருத்தவனை வந்து ரிவைவ் பண்ணியாச்சு, இன்னொருத்தவனையும் ரிவைவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இன்னொருத்தவனையும் 2 வாட்டியும் ரிவைவ் பண்ணியாச்சு. மறுபடியும் இன்னொருத்தவன் நாக்கானா என்னத்துக்காடே, என்னடா எங்கேருந்து அடிக்கிறாங்க உன்னைய. ஓகே, பார்த்துட்டேன் அவன் எங்கேருந்து அடிக்கிறான்னு பார்த்துட்டேன். இப்போ போய் நம்ம அடிக்க போகிறோம். தாம்சன் கண்ணை வச்சு போக போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், போய் டன் M4 அவனோட என்ன சவுண்டு அப்போ தானே வரும், அதனால் அப்படி சவுண்டு போட்டேன். ஓகே, ஆமாம்ல. சரி, இதில் போட்டு சாவு. ஐயோ க்ளாவில் போட்டா ரிவைவ் பண்ணிட்டானா, அவ்வளோதான். ஓகே, டே இதை ஓடுறா டே, என் கில்லு போடா. ஓகே, நான் அங்கே ஒருத்தர் இருக்கான். இப்போ பாரு, ஐயோ முடிச்சு விட்டான். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார் ஏறிச்சு. பாய் டேக் கேர்.